கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே 2 கேள்விகளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். போதும் என்கிற மனது இருக்கிறதா, அல்லது போதும் என்கிற மனது இல்லாத நிலை இருக்கிறதா? நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15-16 உங்களுக்காக வாசிக்கிறேன். தாய் என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவை அவன பாதாளமும் மலட்டு கற்பமும், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும், போதுமென்று சொல்லாத அக்னியுமே. ஆவியானவர் போதும் என்று சொல்லாத 4 குறித்து சொல்லியிருக்கிறார். மனித வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லுகிற மக்களை காண்பது அரிது. ஆண்டவருடைய மெய்யான பிள்ளைகளுடைய சுவாபம் போதும் என்று சொல்லுகிற அந்த மன திருப்தியான ஒரு வாழ்வாகும். அநேகர் ஐஸ்வர்யத்தை எவ்வளவு பெற்றாலும் போதும் என்று எண்ணுவதில்லை. ஆஸ்திகளை வாங்கி அதை சேர்த்தாலும் அதிலும் மக்கள் போதும் என்று சொல்வதில்லை. வஸ்திரங்களை வாங்கும் பொழுது கூட போதும் என்று சொல்வதில்லை. ஒருவேளை தங்க நகைகளை வாங்குவதிலே கூட போதும் என்று சொல்வதில்லை. பணம் சம்பாதிப்பதிலே கூட போதும் என்று மக்கள் சொல்வதில்லை. ஆனால் நான் பார்த்த அளவிலே ஒரே ஒரு இடத்திலே மனிதன் போதும் என்று சொல்கிறான். அது என்னவென்றால் ஆகார விஷயத்தில்தான். ஆகாரம் கொடுக்கும் பொழுதுதான் போதும் என்று சொல்லி பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த போதும் என்கிற வார்த்தை திருமறையிலே பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் சிந்தித்தால் நேரம் கொள்ளாது. 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாம் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 33ஆம் அதிகாரத்திலே அங்கே வேத வசனத்திலே அங்கே 9வது வாக்கியம் சொல்கிறது. அப்பொழுது 8வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசா, எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு யாக்கோபு, என் ஆண்டவரின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றார். 9 அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார். ஏசாவின் வாழ்க்கையிலே அநேக அவனுடைய குணங்களிலே மைனஸ், அதாவது குறைகளை நாம் பேசுவது உண்டு. ஆனால் இந்த வாக்கியத்தை நான் வாசித்த போது ஏசாவினுடைய மனதை பாருங்கள். எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்று சொல்கிறார். அருமையானே, தனக்கு அன்பளிப்பான அநேக காரியங்களை யாக்கோபு கொடுத்த பொழுது எனக்கு போதுமானது உண்டு என்று சொல்கிற அந்த மன திருப்தியான எண்ணத்தை ஏசாவின் வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. அருமையானே, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும், ஆனால் எனக்கு போதுமானது உண்டு என்று சொல்லுகிற மக்களை நீங்கள் தேடி பாருங்கள். அதை காண்பது அரிதாக இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையிலே, ஏசாவின் வாழ்க்கையிலே போதும் என்கிற அந்த மனது காணப்பட்டது. ஆதியாம் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் வேதாமத்திலே 45வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த 45ஆம் அதிகாரத்திலே கடைசி வாக்கியம் 28 சொல்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். யாக்கோபுக்கு மிக பிரியமான மகன் யோசேப்பு. ஆனால் யாக்கோபினுடைய மற்ற பிள்ளைகள் அவனை எகிப்துக்கு போகிற வியாபார இடத்திலே விற்று போட்டார்கள். 17வது வயதிலே அவன் காணாமல் போனான். அவனுடைய வஸ்திரத்திலே ஒரு மிருகத்தின் இரத்தத்தை தெளித்து, இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம் தாரா என்று சொல்லி அவனை ஒரு மிருகம் பீரிண்டு அவன் செத்திருப்பான் என்று சொன்னார்கள். யாக்கோபு இதை நம்பிவிட்டார்.
சுமார் 13 அல்லது 14 ஆண்டுகள் யோசேப்பு இறந்து போனான் என்றே அவன் நம்பி துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஜீவனுள்ள ஆண்டவர் கூட யாக்கோபனிடத்திலே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற அந்த செய்தியை வெளிப்படுத்தவும் இல்லை, அவனுக்கு சொல்லவும் இல்லை. யாக்கோபின் மற்ற பிள்ளைகள் ஆகாரத்திற்காக தானியத்திற்காக எகிப்துக்கு போகிறார்கள். அப்படி போகிற அந்த பாதையிலே அவர்களுக்கு புரிந்து கொண்டார்கள், தாங்கள் விற்று போட்ட அந்த யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்று அறிந்த பொழுது அந்த மனிதர்கள் அந்த செய்தியை யாக்கோபிடத்திலே கொண்டு வருகிறார்கள். யாக்கோபை பார்த்து, உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்று சொன்னவுடனே, இதை கேட்டவுடனே மூச்சை அடைகிறான். மறுபடியும் அவன் விழித்து கொண்ட போது யோசேப்பு அனுப்பின எகிப்தினுடைய வண்டிகள் அதையெல்லாம் கண்ட பொழுது அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது. அப்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இந்த யாக்கோபுக்கு பொருட்கள் முக்கியமல்ல, மந்தைகள் முக்கியமல்ல, மற்ற பிள்ளைகள் முக்கியமல்ல, மனைவிகள் முக்கியமல்ல. தான் நேசித்த யோசேப்பு அவனுக்கு மிகவும் பிரியமானவனாயிருந்தான். ஆகவே சொல்லுகிறான், இது ஒன்று போதும், என்னுடைய குமாரனாகிய யோசேப்பை நான் மரணம் அடையும் முன்னே போய் பார்ப்பேன் என்றார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே இந்த யாக்கோபு போதும் என்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். என் மகனை நான் மரணம் அடையும் முன்னே போய் பார்ப்பேன், இது ஒன்று போதும் என்று சொன்னான். அருமையானவர்களே, அங்கே ஏசாவின் வாழ்க்கையிலே பொருட்களை குறித்த அந்த அருமையான மன திருப்தியிலே போதும் என்று சொன்னான். இங்கே யாக்கோபு சொல்கிறான், என் மகனான யோசேப்பை நான் மரிப்பதற்கு முன்பாக போய் பார்ப்பேன், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம், வேறு எந்த ஆசையோ அபிலாஷைகளோ அல்லது தேவைகளும் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டை நான் பார்க்க முடிகிறது. எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எஸ்தர் புஸ்தகம் வித்தியாசமான ஒரு புஸ்தகமாகும். இதிலே ஆண்டவர் என்றோ, கர்த்தர் என்றோ, தெய்வம் என்றோ, இரட்சகர் என்றோ, ஆவியானவர் என்றோ அங்கு சொல்லப்படவே இல்லை. ஆனா அந்த எஸ்தர் புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும், ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஆண்டவர் செயல்படுகிறதையும் ஆண்டவர் கிரியை செய்வதையும் அந்த ஒவ்வொரு அதிகாரங்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம், ஆண்டவரை நாம் கண்ணால் காண முடியவில்லை, அவருடைய செயல்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறவராக அவர் இருக்கிறார். வாரன் வெஸ்பி என்கிற ஒரு அருமையான பக்தர் எழுத சொல்கிறார், ஹிஸ்டரி இஸ் காட்ஸ் ஸ்டோரி என்று எழுதுகிறார். அருமையானே, வரலாறு என்பது ஆண்டவருடைய கதையாகும், ஆண்டவருடைய அந்த சம்பவமாகும் என்று எழுதுகிறார். இங்கே எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். இந்த 2ஆம் அதிகாரத்திலே 15வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்று கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் ராஜாவினிடத்திலே பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியம் அல்லாமல் வேறு ஒன்றையும் அவள் கேட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. 13 பாருங்கள். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அந்த ராஜாவினுடைய சமூகத்துக்கு போகிற கன்னி பெண்களுக்கு எதையெல்லாம் கேட்டார்களோ, எதையெல்லாம் கேட்பார்களோ அதையெல்லாம் அங்கு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும்
அங்கே அதே சமயத்தில் கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எஸ்தரை பாருங்கள், தனக்கு அந்த ஏகாய் என்கிற பிரதானி எதை நியமித்தானோ அதை தவிர வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. இந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நல்ல பண்புகள் உண்டு, நல்ல குணங்கள் உண்டு. ஆனால் அந்த பண்புகளிலே இன்னொரு குணம் என்ன? அவள் போதும் என்கிற மன திருப்தியாயிருந்த ஒரு பெண்ணாயிருந்தாள். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அநேகருக்கு, அநேக ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, இங்கே போதும் என்கிற அந்த மனப்பான்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ளவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. பெற்றுக்கொள்ளாதவைகளை எண்ணி அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே ஏசாவின் வாழ்க்கையிலே போதும் என்கிற மனது இருந்தது. யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற அந்த நிலைப்பாடு இருந்தது. எஸ்தருடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற அந்த தன்மை காணப்பட்டது. கடைசியா ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பிலிப்பியர் நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிலிப்பியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 4ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனம் காணப்படுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே 11-12 பாருங்கள். அங்கே பவுல் சொல்கிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறந்த ஊழியர், சிறந்த ஒரு மிஷனரி பணியை செய்தவர், சிறந்த சபையை கட்டுகிற ஒரு அருமையான மனிதர், ஆண்டவரை சிறந்த ஆண்டவரை வேத வசனங்களை எழுதுகிற மனிதர், ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், ஆண்டவராலே வல்லமையாக உயர்த்தப்பட்டவர், ஆண்டவராலே அநேக இடங்களிலே அவர் பயணம் செய்தவர், ஆண்டவருக்காக அநேக பாடுகள் அடிகள் பட்டவர். ஆனால் தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இது ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு அல்லது ஆண்டவருடைய திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லது ஆண்டவருடைய பணியை செய்கிற மக்களுக்கு இது ஒரு முன் அடையாளமான அல்ல முன் மாதிரியான ஒரு வாழ்க்கையாகும். எந்த நிலைமையில் இருந்தாலும் பவுல் முறுமுறுத்ததில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அதை குறித்து வெசனப்பட்டதில்லை. எல்லா நிலைகளிலும் அவர் போதும் என்கிற மனநிலையில் இருந்தார். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். 2வதாக 12 போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே போதும் என்கிற அந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசுவும் நாம் இந்த மனரம்பியம் என்கிற அந்த போதும் என்கிற மனநிலைக்கு நம்மை கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேக இடங்களிலே இருப்பிடத்தை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையிலே போதும் என்கிற அந்த ஒரு சிறந்த நிலையிலே வாழ்ந்தார். இது எனக்கும் உங்களுக்கும் அருமையான ஒரு சாட்சியா இருக்கிறது. நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அநேக சமயங்களிலே போதும் என்கிற மனநிலை இல்லாமல்
வாழ்க்கையை நாங்கள் கசந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசா போதும் என்கிற மனநிலையில் இருந்தார். அதே சமயத்தில் யாக்கோபும் போதும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இருந்தார். எஸ்தர் என்கிற பெண்ணும் அவளும் போதும் என்கிற நிலையில் இருந்தார். முதல் நூற்றாண்டின் சிறந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் போதும் என்கிற நிலையில் இருந்தார். இந்த போதும் என்கிற அந்த மனப்பான்மையை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.